இல்லைங்க தள்ளிடாதீங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்சிடுச்சுல, இனிமேல் சிக்கன் சாப்பிட்லாம். சூப்பரான செட்டிநாடு சிக்கன் வறுவல் செய்யலாமா? வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இது கூட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குங்க. சோம்பும் சீரகம் பொரிஞ்சதும் இது கூட கொஞ்சம் ரோல் பட்டை, ஒரு ஃப்ரிஞ்ச் இலையை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. இது கூட 4 காஞ்ச மிளகா காம்பு நிற்கிது இது மட்டும் பொடியாக கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. இது லேசாக பொரிஞ்சது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மிளகா கறிக்கிடாமல். இதில் வந்து 7-8 சாம்பார் வெங்காயம், பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிறது 1/2 கிலோ சிக்கன் தான். இப்போ இது கூடவே ஒரு கொத்தளவு கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இது வதங்கினதுமே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4-5 பூண்டும் நச்சுட்டு சேர்த்துக்கணும். புரட்டாசி மாதம் முடிஞ்சிட்டு மொதல் அசைவம் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் மறந்துட்டேன். அது சிக்கன் வதக்கின பிறகு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து முன்னாடியே சேர்ந்து இது தக்காளி வெங்காயம் வதங்கினதும் சேர்த்துக்குங்க. அது கூடவே இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடுங்க. தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கருகிடக்கூடாது. நல்லா கிண்டி விடுங்க மசாலாவை. இப்போ 1/2 கிலோ சிக்கன் வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க. தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனாக அந்த மசாலா கூட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா சிக்கன் வதங்கினதுமே இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு நச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே சேர்க்குறதுனா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க. தக்காளி வெங்காயம் சேர்க்குறோம்ல அப்போவே நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து மூடி வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகணும். 15 நிமிஷத்துல நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா ஸ்டவ் ஹையில் வச்சு நல்லா லேசாக கிண்டி விடுங்க. எனக்கு கரெக்டாக இருக்கிறதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கடைசியாக. இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாட்டு ஸ்டைல் சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.